ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ரிசல்ட் எதிர்பார்ப்புகளும் விலை மாற்றமும். ஒரு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏன்னா நிறுவனம் இந்த தேதியில காலாண்டு அல்லது அரையாண்டு அல்லது முழு ஆண்டினுடைய ரிசல்ட்ஸை நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னு முன்னாடியே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தெரிவிச்சிருவாங்க. அப்போ அவங்க அதை உடனடியாக எல்லா முதலீட்டாளர்களுக்கும் ஒரு ரிசல்ட்ஸ் கேலண்டர் மூலமாக தெரிவிச்சிருவாங்க. ஸோ எப்போ ஒரு கம்பெனியோட ரிசல்ட் வரப்போகிறதுங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சில நாட்கள் முன்னாடியே இந்த தகவல் வந்த உடனே நிறைய வர்த்தகர்கள் யார் பங்குகளை அடிக்கடி வாங்கி விற்கிறார்களோ அவங்க இந்த ரிசல்ட் நிகழ்வை ஒட்டி ஏதாவது ஒரு வணிகம் செய்யலாமா, வாங்கி விற்கலாமா அல்லது வித்து வாங்கலாமா அப்படின்னு முயற்சி செய்வார்கள். அதுல நிறைய பேருக்கு அதிக நாட்டம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு பெரிய கூட்டமாகவே இயங்குவார்கள். ஸோ அவங்க ஒரு ரிசல்ட் டேட்டு குறிச்ச உடனே இந்த ரிசல்ட்டை பற்றி நம்ம ஒரு பாசிட்டிவ் ஸ்டான்ஸ் எடுக்கணுமா அல்லது ஒரு நெகட்டிவ் ஸ்டான்ஸ் எடுக்கணுமான்னு ஒரு முடிவுக்கு வருவார்கள். நிறைய விஷயங்கள் இந்த ஒரு முடிவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் சந்தையில் ஒரு நிலைப்பாடு இருக்கும். இந்த ரிசல்ட் நல்லா இருக்கும், இந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு. அந்த நிலைப்பாட்டை ஒட்டி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எல்லாருமே முயற்சி செய்வார்கள். அப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்த உடனே என்ன ஆகுது? ரிசல்ட் வர்ற நொடிக்கு முன்னாடி உங்களுக்கு எதிர்பார்ப்பு தான். ஆனால் ரிசல்ட் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறியதா அல்லது அதை விட வேற ஒரு அவுட்கம் வந்துதான்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. பல சமயங்கள்ல எதிர்பார்த்த அளவு கரெக்டா ரிசல்ட் வரும். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ரிசல்ட் வந்தா பங்கு விலை ஏறும்னு வாங்கி வச்சிருந்தவங்க விற்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க. அப்போ செல்லிங் பிரஷர் அதிகமாகும், பங்கினுடைய விலை குறையவும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது இன்னும் அதிகமான முதலீட்டாளர்கள் ரிசல்ட் எதிர்பார்ப்புல பங்குகளை வாங்கி வைத்திருப்பார்கள். அவங்க நோக்கமே ரிசல்ட் வந்த உடனே வேற யாராவது வருவாங்க, அவங்களுக்கு இந்த பங்கு வித்துடலான்றது. ஆனால் விற்க வேண்டியவர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதிர்பார்த்ததை விட மிஞ்சக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்தா கூட அந்த இடத்துல வாங்கறதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா வாங்க வேண்டியவங்க எல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பாங்க. இப்ப மூணாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு வருவோம். எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, இந்த ரிசல்ட் ஒரு பெருசா ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது யாரும் முன்னாடியே வாங்கி இருக்க மாட்டாங்க. ரிசல்ட் அவங்க எதிர்பார்ப்பை கம்ப்ளீட்டா புரட்டி போடும் வகையில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டா வருது. அப்ப யார்கிட்டயுமே பங்கு இருக்காது, புதுசா எல்லாரும் வாங்க நினைப்பாங்க அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு. அப்போ அந்த பங்கு விலை ஏறும். ஸோ ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு சூழலுக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு ரிசல்ட் சூழல் ஒரு வகையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் மார்க்கெட்ல. ஸோ எப்பவுமே ரிசல்ட் வந்தா ஷேர் ஏறும் அப்படின்னு நினைக்கக்கூடியது ரொம்ப ஒரு பொதுவான ஒரு ஒரு அன்இன்டெலிஜென்ட் அப்ரோச்னு தான் நான் சொல்லுவேன். ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கறத முதல்ல கணிக்கணும். எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்தா நாமும் அது பின்னாடி போய் ஏறிக்க கூடாது. எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு, யாரும் ஒன்றும் எதிர்பார்க்கல, ஆனா இந்த கம்பெனி நல்லா பண்ணும் அப்படின்னு எண்ணக்கூடிய இடத்துலதான் ரிசல்ட் வந்த அப்புறம் பங்குகள் வெகுவாக உயரும். இதை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் இயர் நடந்திருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை எப்படி செட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதா ரிசல்ட்டை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கருவி, அது ஒரு டூல். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இல்லை, மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனையும் சேர்த்து நான் சொல்றேன். ஸோ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த பங்கு அதிகமாக ஏறணும்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் பயங்கரமா மிஞ்சக்கூடிய ஒரு ரிசல்ட் வரணும். அது அடிக்கடி வராது. எதிர்பார்ப்புகளே இல்லாத ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக பங்கு விலை உயர ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எப்போனா ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவா வரும்போது. எதிர்பார்ப்பை கரெக்டா மீட் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் பெரும்பான்மையான சமயங்கள்ல அதுக்கப்புறம் பங்கு விலை வீழ்ச்சியை தான் காணும். அதுவும் ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு தான். மொத்தமா இந்த ரிசல்ட் ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே குறுகிய கால நிகழ்வுகள் தான். ரொம்ப ரேரா தான் ஒரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு பங்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு டைரக்ஷன்ல போகும். அது எப்படின்னாக்கா ரிசல்ட் ரொம்ப எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய விதமா இருக்கணும் அல்லது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கணும். ரொம்ப மிஞ்சக்கூடிய ஒரு இடத்துல விலை உயரும், டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல விலை சரியும். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மார்க்கெட் ரியாக்ஷனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. ஒவ்வொரு ரிசல்ட்டையும் தனியாக பிரித்து மார்க்கெட் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கணித்து நம்ம அதை அணுகணும்.
எப்படி சார், எனக்கு எப்படி சார் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கணிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய கருவிகள் இருக்கு. உதாரணத்துக்கு ராய்டர்ஸ் அல்லது ப்ளூம்பர்க் என்று சொல்லக்கூடிய இந்த ஏஜென்சிஸ் அனலிஸ்டோட ஒரு கன்சென்சஸ் எஸ்டிமேட் கொண்டு வருவாங்க. முன்னாடியே அனலிஸ்ட் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்றது ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வருவாங்க. அதே போல சிஎன்பிசியும் கொண்டு வராங்க. இது ஈடி நவுலையும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சேனலும் அல்லது ஒவ்வொரு மீடியாவும் இந்த மாதிரியான ஒரு எஸ்டிமேட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுலேருந்து நீங்கள் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணலாம். இது ரெண்டையும் சேர்ந்து தான் உங்கள் மார்க்கெட் வியூ இருக்க வேண்டும். ரிசல்ட் வந்த உடனே எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு கம்பேரிசனை பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷனோட ரியாலிட்டி எந்த அளவுக்கு மாறுபடுகிறது, அது பாசிட்டிவாக மாறுபடுகிறதா அல்லது நெகட்டிவாக மாறுபடுகிறதா என்பதை நீங்களே ஈஸியாக கணித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும், அதுவும் நீங்கள் விரும்பக்கூடிய நிறுவனத்தினுடைய ரிசல்ட்ஸ்க்கு இந்த அணுகுமுறையை நீங்கள் நிச்சயமாக கையாள வேண்டும். அப்படி கையாண்டு பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக ஒரு ரிசல்ட்டை இன்டர்பிரட் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் வரும். அதை நீங்கள் நிச்சயமாக ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஈஸியாக செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பங்குச்சந்தையில் ஆர்வமுள்ள, முதலீட்டில் கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எங்களோடு இந்த பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். முதலீட்டு களம், உங்கள் களம். நன்றி.